திருவள்ளூர் மாவட்டம் கடம்பத்தூர் அடுத்த பேரம்பாக்கம் பகுதியில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு குப்பை எரிந்து அதிலிருந்த பெயிண்ட் பாட்டில் வெடித்து அங்கு துப்புரவு பணி செய்து கொண்டிருந்த பேரம்பாக்கத்தைச் சேர்ந்த சத்யா, அஞ்சு ஆகிய 2 பெண்கள் பலத்த தீக்காயமடைந்தனர். காயமடைந்த அவர்களை திருவள்ளூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்கு சேர்த்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வரும் நிலையில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரண உதவி வழங்கிட முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உத்தரவிட்டிருந்தார். இதனைத் தொடர்ந்து தூய்மை பணியாளர்கள் நலவாரியம் மூலம் பாதிக்கப்பட்ட 2 பேரையும் சிறுபான்மை நலத்துறை அமைச்சர் சாமு நாசர் பாதிக்கப்பட்டவர்களை மருத்துவமனையில் சந்தித்து தலா 1 லட்சம் ரூபாய்க்கான காசோலைகளை வழங்கினார். இந்த நிகழ்வில் மாவட்ட ஆட்சியர் பிரதாப், திருவள்ளூர் சட்டமன்ற உறுப்பினர் வி.ஜி. ராஜேந்திரன், நலவாரிய தலைவர் ஆறுசாமி உள்ளிட்ட அரசு அலுவலர்களும் திமுக நிர்வாகிகளும் கலந்து கொண்டனர். தஞ்சாவூர் அருகே உள்ள புன்னைநல்லூர் மாரியம்மன் கோவிலில் 21வது ஆண்டு லட்ச திருவிளக்கு பெருவிழா தொடங்கியது. தஞ்சாவூர் அரண்மனை தேவஸ்தானத்திற்கு உட்பட்ட புன்னைநல்லூர் மாரியம்மன் கோவில் பிரசித்தி பெற்ற கோவிலாக விளங்கி வருகிறது. மூலவர் புற்று மண்ணால் ஆன அம்மன் வடிவத்தில் அருள்பாலித்து வருவதால் இந்த கோவிலுக்கு நாள்தோறும் ஏராளமானோர் உள்ளூர் மட்டுமின்றி பல்வேறு பகுதிகளிலிருந்தும் வந்து மாரியம்மனை தரிசனம் செய்து வருகின்றனர். இந்த கோவிலில் 21வது ஆண்டாக லட்ச தீப திருவிளக்கு பெருவிழா மாலை தொடங்கியது. நிகழ்வினை திருப்பனந்தாள் காசி மடத்தின் ஸ்ரீ காசிவாசி சபாபதி தம்பிரான் சுவாமிகள் மற்றும் அரண்மனை தேவஸ்தான பரம்பரை அரங்காவலர் சி. பாபாஜி ராஜா போன்ஸ்லே ஆகியோர் கலந்து கொண்டு தொடங்கி வைத்தனர். தொடர்ந்து மீனாட்சி அலங்காரம், அன்னபூரணி அலங்காரம், மகிஷாசுரமர்தினி, அபிராமி, விசாலாட்சி, மாரியம்மன், அன்னை, சிவபூஜை அம்மன், காமாட்சி, சரஸ்வதி, மகாலட்சுமி ஆகிய அலங்காரங்களில் அருள்பாலிக்க உள்ளார். இந்த நிகழ்வின் நிறைவாக டிசம்பர் 26ஆம் தேதி காலை மகாலட்சுமி ஹோமம் நடைபெற உள்ளது.